வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு அறுசுவை அப்படிங்கிறது இருக்குங்கிறது தெரியும். இந்த அறுசுவையில இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு இது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். இந்த அறுசுவையும் நம்ம உடலுக்கு தேவைங்கிறது தெரியும். சித்தர்கள் இந்த அறுசுவையை எப்படி பார்த்தாங்க, ஏன் இந்த அறுசுவை நம்ம உடம்புக்கு முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இனிப்பு சுவை நம்ம உடல்ல 6% பலத்தை கொடுக்கும். அதாவது 6% அப்படின்னு நமக்கு புரிஞ்ச மாதிரி வச்சுக்கலாமா? நம்ம உடம்புல ஒரு சக்தி வேணும் அப்படின்னா அந்த சக்திக்கு 6% மேக்சிமம் பலத்தை கொடுக்கறது இந்த இனிப்பு சுவை. அதுல 5% பலத்தை கொடுக்கறது புளிப்பு சுவை. அடுத்தது 4% பலத்தை கொடுக்கறது கசப்பு. அடுத்தது 3% பலத்தை கொடுக்கறது உவர்ப்பு. 2% பலத்தை கொடுக்கறது துவர்ப்பு. கார்ப்பு 1% பலத்தை தான் கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி இவ்வளோ தேவையான உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். இனிப்புங்கிறது நம்ம தெரிஞ்ச சர்க்கரையோ வெல்லமோ இல்லை இது ஒயிட் சுகரோ அப்படிங்கிறத எடுத்துக்காம இனிப்பு சுவை உள்ள எல்லா பொருட்களுமே, இப்போ ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்கிற சக்கரவள்ளி கிழங்குல கூட இனிப்பு இருக்குது. அதேமாதிரி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் இப்போ எல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டாலும் அது இனிப்பு சுவை கொண்டது தான். அது மாதிரி தான் நம்ம இனிப்பு சுவை நம்ம உடலுக்கு நிறைய பலத்தை கொடுக்கறது. அது மாதிரி ஒவ்வொரு சுவையும் அதோட வீதம் சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம சாப்பிட்டாகும் டெய்லி. இந்த இனிப்பு சுவை வாதத்தையும் அதிகமான உள்ள வாதம் இருந்தது அப்படின்னா இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு இந்த 3 சுவையும் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி உடம்புல பித்தம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இனிப்பு, கைப்புங்கிறது கசப்பு, துவர்ப்பு இந்த 3 சுவை உள்ள பொருட்களை நம்ம சாப்பிட்டா போதும். அதே மாதிரி கபம் உடம்புல அதிகமாக இருந்தது அப்படின்னா கார்ப்பு, கைப்புனா கசப்பு, துவர்ப்பு இந்த 3 சுவை உள்ள பொருட்களை சாப்பிட்டோம் அப்படின்னா வாத, பித்த, கபம் 3மே நம்ம உடம்புல சமமாக இருக்கும். சமமாக இருக்கும் போது நோய் வராது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இந்த இனிப்பு சுவை வாயிலையும் வயிறுலையும் அதை கிரகிக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புல இருக்கு. அதனாலதான் இனிப்பு வாயிலேருந்து நம்ம கரைய ஆரம்பிக்கிறதால தான் எல்லாருக்குமே ஸ்வீட் கிரேவிங், அதாவது நிறைய இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற தூண்டுதல் இருக்கு பொதுவாக நம்ம மக்களிடையே. அடுத்தது புளிப்பு சுவை வயிறுலையும் சிறுகுடல் அப்படின்னு சொல்ற சுமால் இன்டெஸ்டைன்ல மேல் பகுதியில் கிரகிக்கக்கூடிய தன்மை இது இருக்கு. அடுத்தது கார்ப்புல குடல்ல உள்ள கீழ்பாகத்துல கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த 3 சுவையும் உடம்புல நம்ம சாப்பிடும் போது வாயிலையும் வயிறுலையும் சிறுகுடல் வழியாகவும் இந்த சுவைகள்லாம் இழுத்துக்கொண்டு நம்ம தசைக்கு வேண்டிய பலங்கள், நம்ம எலும்புக்கு வேண்டிய பலம் எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான அவ்வளோ பலத்தையும் இந்த அறுசுவையும் கொடுக்குது. அதனாலதான் இந்த அறுசுவை உணவுகளை இந்த சதவீதத்துல இந்த பெர்சன்டேஜ்ல நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான அனைத்து பலமும் நோய் எதிர்ப்பு ஆற்றலும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே வரும். ஸோ அறுசுவையை நம்ம தள்ளி விடாம இனிப்பு சுவை உள்ள பொதுவாக நம்ம சொல்றது புளிப்பும் கார்ப்பும், அது புளி, உப்பு, காரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த 3மே 10% குறைச்சிட்டு வந்துட்டே இருந்தா, பாதி குறைச்சிட்டே வந்தா நோய்க்கான எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா அது 3மே உடலுக்கு கொஞ்சமாக தேவைப்படுது. ஆனால் அதே மாதிரி துவர்ப்பு சுவையும் உவர்ப்பு சுவையும் தேவைப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு உடலுக்கு நோயில்லா வாழ்வு வாழலாம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வேற எதை பற்றி பேசணும் நீங்கள் நினைச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.